நாலாவது ஸ்லோகம் அபிராமி அந்தாதி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனித்தரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே அப்படிங்கிறது ஸ்லோகம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் வரி என்ன அப்படின்னு கேட்டனாக்கா, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும். சரி, மனிதர் சரி, தேவர் சரி, மாயா முனிவர் அப்படின்னு மனிதர்னா இந்த பூலோகத்துல இருக்கிறவா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம தேவாள் அப்படின்னாக்க இந்த பூலோகத்தை தவிர வேற உலகத்தில் இருக்கிறவா, அதாவது இந்திரன் முதலாகிய எல்லா இயற்கைக்கும் இறைவனுடைய ஒரு ஆணையினால் பாதுகாக்கக்கூடிய சூக்ஷ்ம சக்திகள் தேவாள் அப்படின்னு வச்சுக்கலாம். மாயா முனிவர். சரி, மாயா முனிவர்னு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இங்கதான் ஒரு சூக்ஷ்மத்தை அவர் சொல்லியிருக்கார். முனிவருங்கிறவா மேலேந்து தேவாள்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஜென்மா. அவ நம்ம இந்த உலகத்திலேருந்து நம்ம விட்டாதான், நம்ம இந்த உடம்ப விட்டாதான் தேவாளா மாற முடியும். அதாவது தேவாளா நம்ம மாறணும்னா நிறைய கிருத்துக்கள் நிறைய இதுக்கள்லாம் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிருத்துக்கும் அதுக்கான பலன்கள் உண்டு. ரொம்ப ஹையஸ்ட் கிருத்து அப்படின்னு சிலதுகள்லாம். கிருத்து அப்படின்னாக்க ஓமங்கள், யஜ்ஞங்கள், வேற காரியங்களும் அதுல இன்க்ளூட். அதாவது புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தனுக்கு அதிகமாக புண்ணியம் பண்றவனோ, சிலதுல ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்கு வேதத்துல, இந்த கிருத்துவ பண்ணா இந்த பலன், இந்த தேவத்தையா இந்த பிரம்மலோகத்தை அடையலாம், இந்த பிரம்ம பதவி கிடைக்கும் அப்படின்லாம் கொடுத்துருக்கு. சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த தேவர்கள் ஆகக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு. ஸோ அதனால்தான் நம்ம நிறைய புராணங்கள்ல பார்க்குறோம். ஏன்னா எஸ்பெஷலி இந்திரன் ரொம்ப முனிவர்கள்லாம் தபஸ், அதாவது பயங்கரமா தபஸ் பண்றா, அகோர தபஸ் பண்றா. அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். விஸ்வாமித்திரர் ரொம்ப அகோர தபஸ் பண்றச்ச அவன் என்ன பண்ணிடுறான், மேனேக்கே அனுப்பிடுறான். அவரோட இயற்கை குணம் பிருத்திவி, ஏன்னா அவன் ராஜ வம்சத்துல வந்தவர் இல்லையா, அதனால அந்த பிருத்திவி குணமான அந்த குணத்துல அந்த பிருத்திவி தத்துவம் இருக்கிறதுனால அவர் அதுல அது சின்ன சலனப்பட்டதுனால மேனகாவோட ஒரு இது விடுறது இல்லையா அவருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல இந்திரன் ஜெயிச்சுடுறான். அப்புறம் இம்மிடியட்லி தன்னோட வீக்னஸை உணர்ந்துட்டு அவர் திரும்பவும் தவத்தை பண்ணி அப்புறம் பிரம்மர்ஷி ஆறார் இல்லையா. சரி, அதான் மாயா முனிவர் அப்படிங்கிறது தான் இந்த சரி, தேவர்கள் அப்படிங்கிறது இதுக்காக நான் சொன்னேன். அதாவது அவள்லாம் எப்படி பொறாமப்படுறா, இந்த இந்திரன்றது எப்படி, இந்த மாயா முனிவர் என்ன இங்க சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, இந்த மாயா முனிவர் they have the capacity to exceed or get the பதவி of Indra or any other devas. அதனால்தான் இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் இந்த மாதிரி முனிவர்கள் தபஸ் பண்ற சேக்கெடுத்து அந்த மாதிரி இது பண்ணி இந்த நிறைய கதைகள் உண்டு இல்லையா. ராட்சசாலும் ரொம்ப தபஸ் பண்ணா அவன் பயந்துடுவான். இந்த தபஸ்னாலே அவன் பயந்துடுவான். இந்திரன் ரொம்ப நிறைய தபஸ். அதுவும் ராட்சசாலுக்கு ஒரே ஒரு குணம் ஏகாகிரதா. அதாவது நினைச்சுட்டான்னா அதை அப்படியே உடம்பு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர தபஸ் அப்படிங்கிறது ராட்சசால்ட்ட உண்டு. ஸோ அதனால the possibility of becoming being a human being, மனிதனா இருந்துட்டு பாசிபிலிட்டியா தேவாளா ஆகக்கூடிய பாசிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மாயா முனிவர்கிட்ட தான் இருக்கு. மாயா முனிவர். அந்த முனிவர் முனிவர்னா தபம் செய்யறவர், ரிஷி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மாயா அப்படிங்கிறது
மாயா முனிவர் அப்படின்னா அஷ்டமா சித்தி. மாயை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அஷ்டமா சித்தியை குறிக்கிறது. அஷ்டமா சித்திகளுக்கும் உரிய சித்தர்களை பார்க்குறோம். முனிவர்கள் எல்லாருமே வந்து ஃபியூச்சரை தெரிஞ்சவா. அதாவது வந்து அந்த முனிவருக்குரிய லட்சணமே அதுதான் சொல்லியிருக்கு. அஷ்டமா சித்தியோ இல்லை வந்து ஃபியூச்சரை எல்லா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூணையும் பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் முனிவர் ரிஷிகள் அப்படின்னு. இன்னொன்று வந்து ரிஷிகளுக்கு வந்து நமக்கு வந்து வேதங்களை வந்து கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதுதான் மாயா முனிவர். மாயை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மாயைன்றது வந்து வெறும் மாயை இல்லை, இந்த சப்தத்தோட ஒரு உதவியை கொண்டு அதோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த அட்மாஸ்பியர்ல பரவிக்கக்கூடிய வேதத்வனியை அப்படியே கிரகிச்சு உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால மாயா முனிவர். அது மாயை தான் அல்டிமேட்லி வேதமும் அப்படிங்கிறது வந்து சத்தியம். அதுதான் சங்கராச்சாரியனும் தன்னோட அத்தியாச பாஷ்யத்துல சொல்றார். அதனால வந்து சென்னி குரு சரி, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சரி, இவன் 3 பேரை சொல்லியிருக்கார். ஏன் 3 பேரை சொல்லியிருக்கார்? மனிதர், தேவர், மாயா முனிவர். நீங்கள்லாம் குரு பாதுகா பண்றேன் இல்லையா? அந்த குரு பாதுகையில மானவுக, சித்தவுக, திவ்யவுக அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ வந்து அந்த 3க்கும் இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணலாம். மானவுக அப்படின்னா மானவாள், சித்தவுக அப்படின்னாக்க இந்த முனிவர், சித்தாள், சித்த புருஷாள். சித்தானாலே சித்திக்கு அதிபதி, அதனால சித்தாள் இல்லையா? ஸோ அஷ்டமா சித்திங்கிறது தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சித்தி. அந்த 8 இது சொல்லியிருக்கிறது. அனிமா, லஹிமா, மஹிமா, ஈஷித்வா, வசித்வா, பிராகாமிய, புக்தி, இச்சா, பிராப்தி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 8 சித்திகளை தன்னோட எப்போ வேணாலும் அவன் வந்து ஒரு நல்ல பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவான். சும்மா ஒரு எக்ஸிபிஷனுக்கோ இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ தன்னோட சுப்பீரியாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை. அவள் வந்து அந்த சித்திகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு இதுக்காக தான் அவள்லாம் வந்து அந்த சித்திகளை பிரயோகம் பண்ணுவாள். பட் அவளுக்கு வந்து என்ன இங்கே அஷ்டமா சித்திகள்னு, அஷ்டமா சித்திகள் ஆஹா இவள்லாம் அஷ்டமா சித்திகள் மேஜிக் பண்ணுவான் அப்படி இல்லை. They are in charge of the whole பிருத்திவி. தட் இஸ் பிருத்திவியோட கமாண்ட் அவ கையில இருக்கு. தனக்குள்ள இருக்கிற பிருத்திவின்னா அந்த பஞ்சபூதத்தை எப்படி வேணா மாற்றக்கூடிய ஒரு பவர் அவளுக்கு இருக்கு, ஒரு சக்தி அவளுக்கு இருக்கிறதுனால மாயா முனிவர். அதுதான் சித்தியோட லட்சியம். என்னன்னா வந்து எக்ஸிபிஷனோ மேஜிக்கோ ஒருத்தருக்கு காட்டுறதுக்கோ கிடையாது. அதாவது அஷ்டமா சித்திகள்ன்றது வந்து அதோட ஃபைனல், அதோட கோல். இந்த சித்தாள்லாம் பொசஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அவள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவள் வந்து தன்னோட இயற்கையை ஜெயிச்சவா. அதாவது பகவான் கீதையில சொல்ற மாதிரி தன்னோட இயற்கைன்றது ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால்தான் ராஜஸ்ல மாட்டின்ட்டு விஸ்வாமித்திரரும் ஒரு தடவை கீழே விழுந்தாரு இல்லையா? இந்த மேனகா பார்த்துட்டு இவ்வளவு கோர தபஸ் பண்ணாலும். அதாவது ஞானேனாபி சேதாம்சி தேவி பகவதி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி இல்லையா? ஸோ அதான் மகாமாயா வந்து எப்படி வேணா இந்த ஒரு செகண்ட்ல அந்த குணத்தை வந்து இரட்டடிப்பாக்கி, தட் இஸ் மெனி டைம்ஸ் மெனி ஃபோல்ட்ஸ் அதை வெளியில கொண்டு வந்து அந்த குணத்தோட இதுல நம்மளை வந்து வீக்னஸ்ல நம்மளை சிக்க வச்சுடுவாங்க இல்லையா? அதுல சிக்காதவா அப்படின்னு இருக்கிறவா இந்த முனிவாள், இந்த முனிவர்கள். ஸோ அதனால மாயா முனிவர்கள் அவர்கள் வந்து இந்த they mastery over their own பிரகிருதி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதான் மாயா முனிவர். That is mastery over themselves as well as mastery over the world. அதாவது எந்த விதமான பஞ்சபூத தத்துவத்தில் தான் இந்த பூரணம் எல்லாமே இருக்கிறது. இந்த பஞ்சபூத தத்துவத்தை தனக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவமும் உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தையும் அடக்கி அதை எப்படி வேணா மாற்றக்கூடிய ஒரு
இபிலிட்டி ஒரு பவர் இந்த முனிவர்களுக்கு உண்டு. அதனால மாயா முனிவர். சரி, கம்மிங் பேக், இந்த 3 சொன்னோம் இல்லையா, மானவுக, சித்தவுக, திவ்யவுக. இது ரொம்ப நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். இதனால வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து அதுக்கு வந்து தனியாக இப்போ சில இதில் வந்து இப்போ காளியோட இது எடுத்துட்டோம்னா நமக்கு செப்பரேட்டாக எந்த ஸ்ரீவித்யா உபாசனையும் எடுத்துட்டோம்னா மானவுக அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, 12 பேரும் ஒரு ஓகே. அதே மாதிரி சித்தவுக அப்படின்னா ரிஷிகள், அதுவும் 12 பேரும் மேலேவா. திவ்யவுகனா தேவாள், இவாள்லாம் வந்து அம்பாளை உபாசனை பண்ண கிளாஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஒர்ஷிப்பர்ஸ் அப்படின்றது வந்து இந்த 3 மேஜர் கிளாஸஸாக பிரிக்கிறார். அதுதான் வந்து மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. அதாவது வந்து இவா எல்லாரும் வந்து அம்பாளோட பாதமாகிய தாமரையில் தன்னுடைய ஐடென்டிட்டியை கொடுத்தவா. அதாவது வந்து தே ஹாவ் சாக்ரிஃபைஸ் தேர் ஐடென்டிட்டி அண்ட் பிகேம் ஒன் வித் த ஃபீட் ஆஃப் த காடஸ். போன வாட்டி அதை பார்த்தோம் இல்லையா. சரி, இது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இந்த அபிராமி அந்தாதிங்கிறது வந்து அதாவது இன்ஸ்பிரேஷன், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வரப்ப சேஞ்ச் ஆகாது. அதாவது வந்து நிறையா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தேவி பக்தி அப்படிங்கிற ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறப்ப அந்த கவித்துவம் வந்து முக்கால்வாசி சிமிலர் லைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதை வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னா சங்கராச்சாரியர்களோட சௌந்தர்யஹரி, மூக்கரை இதில் மூக்க பஞ்சசதி, அதே மாதிரி அபிராமி அந்தாதி, இதெல்லாம் வந்து ஒரே பொருளாக டிஃப்ரெண்ட் இதில் சொல்லும். அதனால வந்து அவள் வந்து இன்ஸ்பிரேஷன் இந்த பர்டிகுலர் கவிதையிலேருந்து எடுத்துட்டா, இல்லை சௌந்தர்யிலேருந்து இவர் காப்பி பண்ணார், இல்லை வந்து இதுலேருந்து மூக்க பஞ்சசத்துலேருந்து எடுத்துட்டார், அப்படி கிடையவே கிடையாது. அவள்லாம் வந்து அத்வைத தத்துவம் மாதிரி. இது அத்வைத தத்துவம் எப்படி அப்படின்னாக்க எல்லாருக்கும் ஒன்று தான் ஸ்ட்ரைக் ஆகும். அதனால வந்து சங்கராச்சாரியர் விதத்தில் இருக்கார், அதை நான் காப்பி பண்ணேன்னு கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே அந்த ஸ்டேட் ஆஃப் அத்வைதா இஸ் ஒன் அண்ட் ஒன்லி த சேம், காமன். அதே மாதிரி வந்து தேவி பக்தியோட ஹையஸ்ட் ஸ்டேஜில் த காமனாலிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை நம்ம வந்து இந்த இடத்துல நோட் பண்ணலாம். அதே மாதிரி அத்வைத்தத்துலேயும் அப்படிதான். அதை வந்து சங்கராச்சாரியார் அதே பிரம்மேந்திராவும் அதே மாதிரி இருக்கும் வேற வேற இதில். அதனால வந்து பிரம்மேந்திரா வந்து சங்கராச்சாரியாவை வந்து காப்பி பண்ணா அப்படின்னு கிடையாது. ஸோ அதை வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் இவாளோட ஓன் இதுலேயும் அதே மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கார். ரமணருக்கும் அதை நிறையா சொல்லுவார். ரமணர் வந்து தான் உணர்ந்த நிலையே அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸாக வச்சுட்டு வெரிஃபை பண்ணிட்டு, ஓஹோ இதுதான் நம்ம இருந்த நிலை அப்படின்னு. தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் ஹியர் இஸ் அ காமனாலிட்டி ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து சௌந்தரிய லஹரியால் வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அதே மாதிரி வந்து கீதையை வந்து இதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட், அதாவது எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா அப்படின்னா வந்து கீதா தான் இல்லையா. எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா, எசன்ஸ் ஆஃப் உபனிஷத் அப்படின்னா கீதை தான் அந்த எசன்ஸ் ஆஃப் உபனிஷத். அதை வந்து சாரம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா. உபனிஷத் சாரம் அப்படின்றது வந்து கீதை தான் அப்படிங்கிறத வந்து ஸ்லோகங்களே சொல்கிறது இல்லையா. நிறையா கீதையோட இந்த ஸ்லோகமே சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அதாவது அத்வைத்த சாரம் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஒன்று கீதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவியோட நமக்கு வந்து அந்த கீதையோட சில இதை பார்க்கறதுனால நமக்கு வந்து அதுலேயும் ஒரு விற்பத்தி ஏற்படும், நமக்கு வந்து அதுலேயும் ஒரு நாலேஜ் வரும். ஸோ அதனால வந்து நான் வந்து ஐ ஆம் ப்ரொபோசிங் டு give examples mostly from only these two granthas. One is because of Vedanta, Advaitam தான் தேவி தத்துவம் அப்படிங்கிறதுல வந்து பூர்ணமாக இருக்கக்கூடியது. பூர்ணமான ஒரு கிரந்தமான கீதையை எடுத்துட்டோம்னா உபனிஷத்சாரமாக இருக்கக்கூடிய த எசன்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ் அப்படின்னாக்கா வந்து கீதா தான் எசன்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். ஸோ உபனிஷத் சாரத்தை புழிஞ்சு நமக்கு வந்து உபனிஷத்துங்கிற இதுலேருந்து
காமதேனுலேருந்து நமக்கு வந்து அந்த பால் சாரம் அப்படிங்கிறத வந்து கீதாவா கொடுக்குற கிருஷ்ணன் அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால வந்து அதே மாதிரி நான் வந்து ஒன் கீதா, செகண்ட் வந்து சௌந்தர்ய லஹரி. ஏன்னா இந்த ரெண்டுலேயும் நமக்கு வந்து தேவி பக்தியா இருக்கக்கூடிய ஈடுபட்டவாளா இருக்கக்கூடியது இதில் இருக்கணும். அஃப்கோர்ஸ் லலிதா வந்து ரொம்ப ஹை. அதை வந்து நான் லலிதாவோட எண்டில் தான் சௌந்தர்ய லஹரி ஆரம்பிக்கிறதுனாலும் நான் லலிதாவை செப்பரேட்டாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய எடுக்கணும் அதில் வந்து. அதனால் அதை வந்து இங்கே அப்பப்போ கோட் பண்ணாலும் சௌந்தர்ய லஹரிலையும் உங்களுக்கு ஃபெமிலியரைசேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு சௌந்தர்ய லஹரியும் நான் இங்கே அப்பப்போ கோட் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ பி ஃபெமிலியர் வித் சௌந்தர்ய லஹரி, பர்டிகுலர் கான்செப்ட் விச் இஸ் மென்ஷன்ட் ஹியர், how it is mentioned in சௌந்தர்ய லஹரி, so that you can relate with both of them. அதாவது வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா சேவடி கோமளம். அல்டிமேட்லி சேவடி கோமளம் அப்படிங்கிறது வந்து தாமரை போன்ற பாதங்கள். அதே வந்து ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியில வந்து தாமரையும் அவளோட பாதத்தையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் சமஞ்சசம் பார்த்து இந்த வந்து அம்பாளோட பாதங்கள் இந்த தாமரையை விட எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றார். ஹிமானி ஹந்தவ்யம், அதாவது 87th வருஷம் நினைக்கிறேன். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாசைக சதுரவ். அதாவது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து தாமரைக்கு வந்து நிறைய குளிர் இருந்ததுன்னா கருகி போயிடும். ஸோ அதை ஹிமானி ஹந்தவ்யம், ஹிமானின்னா வந்து ஸ்னோவில் கருவக்கூடியது வந்து தாமரை. அராக்க வந்து தேவியோட பாதங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும், ஏன்னா அது வந்து கால தேச வஸ்துவை கடந்த இது இல்லையா, சச்சிதானந்த பூர்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் வந்து நமக்கு நம்ம சச்சிதானந்தமாக நம்ம பூர்ணமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் அது வந்து எல்லா காலத்துலேயும் நமக்கு அருள் இருந்தாலும் ஹிமகிரி நிவாசைக சதுரவ், அதாவது வந்து எல்லா காலத்துலேயும் நமக்கு அது வந்து இருக்கு. சரி, இந்த இடத்துல நிஷாயாம் நித்ராணம். நிஷி வந்தது சூரியன் வரப்பதான் தாமரை உதிக்கும். நிஷி வந்தேன்னா ராத்திரியில வந்து தாமரையை வந்து மூடின்றும் இல்லையா. ஸோ அதனால நிஷாயாம் நித்ராணம், அது நிஷியில உறங்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தாமரைக்கு இருக்கு. நிஷி சரமபாகேச்ச விஷதவ், அதாவது வந்து நிஷி மாத்திரம் அல்ல, எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி ஒரே இது சத்வஸ்து இல்லையா. சத்வஸ்துவா இருக்கிறதுனால நித்தியமா இருக்கக்கூடியது இல்லையா, எல்லா விதமான சேஞ்சஸும் கிடையாது இல்லையா, கூட்டஸ்தன் சொரூபம் இல்லையா. ஸோ அதனால வந்து எந்த விதமான சேஞ்ச் இல்லையா, அதே மாதிரி எல்லா சமயங்களும் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடியது அந்த பாதம், தேவியோட பாதங்கள். வரம் லக்ஷ்மி பாத்திரம், இதை வந்து நம்ம வந்து தாமரையை முக்கால்வாசி லக்ஷ்மிக்கு ஒப்பிடுவோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவா, அது மலர்ந்துறப்ப லக்ஷ்மி உள்ள வரா, அதுக்கப்புறம் வந்து நிஷியில் வந்து வெளில போகிறா, அந்த மாதிரிலாம் அதுக்கு தத்துவங்கள் உண்டு. ஸோ தாமரை இஸ் மோஸ்ட்லி கம்பேர்ட் டு லக்ஷ்மிஸ் வாசஸ்தலம். ஸோ இந்த வந்து லக்ஷ்மி பாத்திரம், லக்ஷ்மியோட வாசஸ்தலம் அப்படின்னு வச்சுட்டேன்னா ஸ்ரீயம் அதிசிருஞ்சதௌ சமயினாம் அப்படின்னா வந்து சமயா அப்படின்னு சமயினாம் அப்படின்னா வந்து தேவி வர்ஷிப்பர்ஸ் நீங்கள் வச்சுப்போம், சமயாச்சார வர்ஷிப்பர்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து இந்த தத்துவங்களுக்குள்ளெல்லாம் பூர வேண்டாம். சமயின்னு இந்த இடத்துல வந்து ரெஃபர் பண்ணுறது ஹையஸ்ட் தேவி வர்ஷிப்பர்ஸ், அதாவது வந்து கிளாஸ் ஆஃப் வர்ஷிப்பர்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து நிதித்தியாசன வர்ஷிப்பர்ஸ், நாட் ஸ்ரவண மனன வர்ஷிப்பர்ஸ் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் வர்ஸில் நம்ம பார்த்தது. ஸோ ஸ்ரீயம் அதிசுஜந்தௌ சமயினாம். ஸோ இதை வந்து லக்ஷ்மி பாத்திரமா இருக்கக்கூடியது தாமரையா இருந்தாலும் வெறும் பாதங்கள்னாலேயே அந்த லக்ஷ்மி வந்து பர்மனண்டா அந்த இடத்துல வாசம் பண்ண, அதாவது வந்து தாமரையில வந்து வாசம் பண்ணி போயிடுறா அப்ப இல்லையா லக்ஷ்மி. ஆனா பர்மனண்டா எங்க வாசம் பண்றா அப்படின்னா அம்பாளோட பாதங்கள்ல வாசம் பண்றா லக்ஷ்மி அப்படிங்கிறது வந்து. அண்ட் வந்து ஹையஸ்ட் உபாசகர்களுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிறது திருவே அப்படிங்கிறதோட அர்த்தம் பார்த்தோம்.
ஹையஸ்டா வந்து தன்னை உணரக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவள் இல்லையா. ஸோ திரு, அந்த திரு வந்து திருவுக்கு வந்து இங்க வந்து பாதங்கள் அம்பாளோட அந்த சேவடி கோமளமே, மனிதரும் தேவரும் மாயா முறிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளம், சேவடி கோமளமா இருக்கக்கூடிய அந்த பாதங்கள். சரோஜம் தொத்பாதவ் ஜனனி ஜெயத சித்திரமிகிம். எனக்கு இதுல என்ன பெரிய அதிசயமா, உன்னோட பாதங்களுக்கும் இதோ தாமரையும் கம்பேர் பண்ண உன் பாதங்களே அதை வந்து 1000 times பீட் பண்றது. தேர்ஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் போத் திஸ் திங்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படின்னு வந்து அதிசயோக்தியில் இங்க பகவத் பாதால் சொல்றது. இங்க வந்து நம்ம அதை நினைச்சுக்கணும். சரோஜம் அதை வந்து தான் சேவடி கோமளமே, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும். கொன்றைவார சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும். சரி, கொன்றைவார் சடை அப்படின்னு கொன்றைக்கான விக்டரி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கொன்றை மலர், கொன்றை மலர் ரெப்ரசன்ஸ் விக்டரின்னு பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யலையே இல்லையா. ஃபர்ஸ்ட் இதுலயே கொன்றைவார் சடைமேல் என்ன வச்சிருக்கார் சுவாமி. சுவாமி வந்து ஈச் தத்துவங்கள் இல்லையா, அதெல்லாம் பனிதரும் திங்களும், பனிதரும் திங்கள், திங்கள் இருக்கு அவரோட. ஃபர்ஸ்ட் வந்து சந்திரன், அதாவது பிறைச்சந்திரன், மூன்றாவது பிறைச்சந்திரனை தன்னுடைய இதுல வச்சுக்கக்கூடியவர். அப்படின்னாக்க வந்து பிறைச்சந்திரன் அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. அது வந்து இட் ஹாஸ் அதர் ஹையஸ்ட் மீனிங்ஸ். அதை வந்து இங்க ரொம்ப டெவியேஷன் வருங்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டாம். ஒன்லி திங் இஸ் இட் இஸ் ஆல்சோ a representative of the highest state of kundalini in sastra. ஓகே, ஸோ அது மாத்திரம் இந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரன் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்புறம் என்ன, பகீரதி. பகீரதின்றது வந்து கங்கை. அந்த கங்கை வந்து அதோட ஆஸ்பெக்ட் என்ன, கங்கை வந்து பியூரிட்டி. அதாவது சிவன் அப்படின்னாலே பியூர், இட் இஸ் மங்களம், ஏதாவது மங்களம் அப்படின்னு அருளக்கூடியதுனால அந்த வந்து பகீரதி. பகீரதியை வந்து பியூரிட்டி, அதாவது பகீரதி வந்து ரொம்ப ஹையஸ்ட். ஏன்னு கேட்டால் மென்டல் ஃபிசிக்கல் எல்லா பியூரிட்டியும் தரக்கூடிய ஒரு, அதாவது ஆத்மீகமா நம்மளை பியூர் ஆக்கக்கூடியது, உடம்புலையும் பியூர் ஆக்கக்கூடியது இல்லையா. வாட்டர் உடம்பையும் பியூர் ஆக்குறது கங்கா, எஸ்பெஷலி கங்கா. நம்ம வந்து பாப்பங்களை போக்கி நம்ம உள்முகமாகவும் நம்மளை வந்து பியூர் ஆக்குறது இல்லையா. எல்லா விதத்துலையும் அது பியூர் ஆக்குறதுனால பகீரதியும். அது வந்து பாம்பு, பாம்பு அப்படிங்கிறது இங்கே அந்த குண்டலினி சக்தி ஐஎஸ். அதனால தான் வந்து காளி சுவாமி ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நிறைய பாம்பை போவோம், அது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஓடிட்டே இருக்கும். இல்லை நிறைய சுவாமிகளுக்கு மேல் இடத்துல வந்து 5, 7 தலை, அதெல்லாம் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குண்டலினி ஒன்லி. ஸோ படைத்த புனிதர், படைத்த புனிதர், படைத்த புனிதர்னா வந்து அதில் இன்னும் நிறையா, ஏன்னா வந்து படைத்த புனிதரும் நீயும், இதெல்லாம் வந்து படைத்த புனிதர்னா வந்து இந்த இடத்துல வந்து பிரம்மத்திலேருந்து தான் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரம்மத்திலேருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது இல்லையா. ஸோ வந்து இந்த பிரம்மமா நம்ம வந்து இந்த புனிதர்ன்ற இந்த இடத்துல சிவன், அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அது வந்து எப்படி படைப்பு நடக்கிறது அப்படின்னா, அந்த தேவி தான் இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியா இருக்கக்கூடிய அந்த தேவி வந்து அந்த பகவானோட சேர்றச்சேதான் அந்த படைப்பு நிகழ்கிறது இல்லையா. ஸோ அதுதான் வந்து அங்க தாற்பயம். படைத்த புனிதரும் நீயும், அதான் படைத்த புனிதர்னு வந்தாலே, படைத்தான வந்தாலே அங்க தேவி இருந்தாலும் இல்லையா. மாயாவா சக்தியா, பூர்ணமான சக்தியா, அவரோட சக்தியா, அவதான் வந்து எல்லாத்தையும் இயக்குறா இல்லையா. படைத்த புனிதரும் நீயும் என் புந்து என்னாலும் பொருந்துக்குதே அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ரத்த சரணம் சுக்ல சரணம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ரகசியமா அந்த வந்து தேவி தத்துவத்துல ஹையஸ்டா இருக்கக்கூடிய அந்த குரு பாதுகையை ஸ்மரிக்கிறத வந்து இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்றார் இன் சிம்பாலிக் வே.
ஸோ வந்து அதுதான் ரக்தமா இருக்கக்கூடிய தேவி பதங்களும் ரக்த ரக்த பாதுக்கையா இருக்கக்கூடிய தேவியும் சுக்ல பாதுக்கையா இருக்கக்கூடிய சிவன் சொல்லக்கூடிய பரபிரம்ம தத்துவமும். ஸோ அது ரெண்டையும் என்னாலும் என்னோட அந்த சிரத்துல பொருந்தணும். இந்த 2 பாதமும், அதாவது 2 பாதம் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சொன்னோம் இல்லையா, அந்த அர்த்தநாரீஸ்வரத்துல ஹையஸ்ட் தத்துவம் நடராஜன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 பாதங்களும் எப்பொழுதும் என் தலையில் இருக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லோகத்தோட ஒரு